Hi everyone, welcome to Kothu Trends. இன்னைக்கு mango cake எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். First bake பண்ண போற பாத்திரத்துல salt இல்லனா மணல் கொட்டி ஒரு 15 minutes preheat பண்ணிக்கலாம். நான் ரெண்டு சின்ன சைஸ் ருமானி மாம்பழம் எடுத்து தோல்லாம் நீக்கிட்டு அதோட பல்ப் எடுத்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். மெயினாக நீங்கள் எடுக்க போகிற மாம்பழம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து மேங்கோ கேக் நல்லாயிருக்கும். அரைச்சி எடுத்துருக்க மாம்பழத்தில் ஒரு கப் மாம்பழ விழுது மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதை ஃபைனலாக நம்ம கேக் மேலே அப்ளை பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் மாம்பழம் விழுது, 1/4 கப் உருக்கி எடுத்த பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்டருக்கு பதில் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து ஒரு விஸ்கோ இல்லை ஸ்பூனோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாம்பழம் விழுது, பட்டர், பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இன்னொரு பவுல் எடுத்து அதில் ஒரு கப் மைதா, 1/2 கப் ரவை வந்து வறுத்து தான் எடுக்கணும்னு இல்லை, நார்மல் ரவை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு சிட்டிகை சால்ட், ஒரு கப் சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த மாம்பழம் விழுது அந்த மிக்சரை வந்து இப்போ இந்த மாவோடு சேர்த்து ஆட் பண்ணி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் இல்லாமல் நல்லா சாஃப்ட் பேட்டராக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இதில் கேக் ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் பட்டர் எடுத்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா கேக் சைட்ஸ்லாம் ஒட்டாமல் ஈஸியாக வெளியில் வரும். மைதாலாம் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் பேட்டரை இதில் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேப் பண்ணும்போது பபிள்ஸ் இருந்துச்சுன்னா மேலே வந்துடும், பேட்டரும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். 15 minutes ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஸ்டாண்ட் இல்லைனா வந்து ஏதாவது பாத்திரத்தை கவுத்து போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேனை இது உள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 45 minutes பேக் பண்ணலாம். 45 minutes ஆகிடுச்சு. ஒரு டூத் பிக் வச்சு குக் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரம் பொறுத்து குக்கிங் டைம் டிஃபர் ஆகும். ஸோ 45 minutes அப்படியே விட்டாமல் 30 minutes போல் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக கூலான பிறகு இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு ஃப்ளிப் பண்ணிங்கன்னா கேக் அழகாக வெளியில் வந்துடும். நீங்கள் கூலாக விடாமல் அவசரப்பட்டு நீங்கள் கேக்கை வெளியில் எடுத்திங்கன்னா சைட்ஸ்லாம் ஒட்டிட்டு தான் வரும். ஸோ நல்லா கம்ப்ளீட் கூல் டவுன் ஆன பிறகு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கேக் அழகாக சைட்ஸ்லாம் ஒட்டாமல் வெளியில் வந்துடும். கேக் மேலே அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு கப் மாம்பழ விழுதை எடுத்து வச்சோம் இல்லையா, இப்போ அதை பேனில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் சுகர் சேர்த்து சுகர்லாம் நல்லா டிசால்வ் ஆன பிறகு ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வரும், அப்போ நம்ம எடுத்துடலாம். ஃபைனலாக இந்த மாதிரி இருக்கணும். ஒரு நைஃப் வச்சு மேலே இருக்க லேயர் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. இது ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா மேலே இருக்கிற லேயர் கொஞ்சம் வழுவழுன்னு இருக்கும். ஸோ நம்ம அந்த மேலே மேங்கோ சிரப் நம்ம ஆட் பண்ணும் போது அது நல்லா உள்ளே போகாது. இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாக நல்லா உள்ளே போயிடும். அதுக்காக தான். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் சிரப்பை கேக் மேலே ஈவனாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் மேலே மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சைட்ஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் அண்ட் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக தான் மேங்கோ சிரப் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வேணான்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கு பதில் கேக் பேக் பண்ணும் போதே நீங்கள் கொஞ்சம் நட்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கூட மேலே போட்டுக்கலாம். அதுவுமே சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்கும். மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஹெர்ஷீஸ் சாக்லேட் சிரப் 10 rupees பேக்கெட் எடுத்திருக்கேன். இதை ஓரமாக நீங்கள் வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கோன் மாதிரியே உங்களுக்கு வரும்.
இல்லைனா சாக்லேட் மெல்ட் பண்ணிவிட்டு கோன் மாதிரி ரெடி பண்ணி அதில் சாக்லேட் சிரப் போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேக்கோட எண்டில் ஸ்டார்ட் பண்ணி மிடில் வரைக்கும் கேப் விட்டு ரவுண்டாக ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு டூத்பிக் வச்சு மிடில்லேருந்து எண்டு வரைக்கும் இழுத்து விட்டிங்கன்னா ஒரு அழகான ஷேப் கிடைக்கும். மாம்பழம் கிடைக்கும் போது தான் அந்த கேக் ட்ரை பண்ண முடியும். ஸோ சீக்கிரம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.